தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான யோகம் அது இந்த வருடத்தில் நடக்க போகுது. சுக்கிரன் உச்சம் பெருநிலை சுக்கிர பயிற்சி பத்தி தாங்க. ஏன் இந்த ராசிக்கு ரொம்ப யோகம்னா, உங்க ராசி அதிபதியே சுக்கிரன், அவர் உச்சம் பெற்று ஒரு ராஜ யோகத்தை குடிக்கிறார். 8க்கு 6 மறைந்திருக்கும் போது ஒரு ராஜயோகத்தை குடிப்பார், அதுவும் உச்சம் பெற்று. அவர் மட்டுமா, 12ஆம் அதிபதியும் உச்சம் பெறுகிறதுங்க, சொல்லவா வேணும். கூட நட்பு கிரகங்கள் 2 கிரகங்கள் சேருது, சனி பகவான் ராகு பகவான். ஒன்றுன்னா பார்ப்போம் இந்த ராசிக்கு என்னென்ன தன்மை நடக்க போகுது, என்னென்ன யோகங்கள், எதை அதிகப்படுத்தணும், எதை குறைக்கணும், என்ன வழிபாடு, அப்படியே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ராசிக்கு, அதுவும் இந்த துலாம் ராசிக்கு ஒரு யோகம் என்னன்னா, அறிவாளியான ராசி. அனைத்தும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து ஆராயும் தன்மை இவங்களுக்கு ரொம்ப உண்டு. உறவுகள் சம்பந்தப்பட்டதுக்கு பாசமும் உண்டு, அப்பப்போ கோபமும் இருக்கும். என்னதான் கோவப்பட்டாலும் உறவுகளுக்காக திருப்பி போய் பேசி அரவணைச்சு கொண்டு வர இந்த ராசிக்கு தன்மைங்க. இவங்க இடம் வீடு சொத்து வாங்கணும், ஒரு வைராகியம் எப்பவுமே இருக்கும். நிலம் என் நிலம் இருக்கணும், அந்த மாதிரி வைராகியம் இருக்கு. அனைத்தையும் வெல்லும் திறமை குறைந்தவங்க சுக்கராச்சாரியார் சொல்லவா வேணும். எளிதில் வெல்லக்கூடிய தன்மை உண்டு. இவர் ராசிக்கு 11ஆம் இடமே சூரிய பகவான் எப்பவுமே அரசு அரசாங்கத்தை குறிக்கும். அப்ப இவங்க எளிதில் அரசு அரசாங்க தொடர்புகள், அதாவது 2 மட்டத்திலையும் ஆட்கள் இருப்பாங்க. பெரிய ஆட்களும் தெரியும், சிறிய ஆட்கள் தெரியும். இவங்க நினைச்சு ஒரு ஃபோன் கால் போட்டால் உடனே முடியும் தன்மை உடைய ராசி. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பத்தி ஒன்றுன்னா பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போறது உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். வேலை ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ராகு, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அபரிவிதமான இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி உண்டு. அந்த இதுல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது. ஒரு சில நேரத்துல நீங்க பண்ணதுக்கு மற்றவங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இனி நீங்க செய்வதற்கு நீங்களே அங்கீகாரம் பெற போகிறீங்க. வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. உங்க தன்மை அது என்னன்னா, நீங்க தலைமை தாங்கி மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணும் கால சூழ்நிலை இப்போ வந்திருக்குங்க. இந்த நேரத்துல நீங்க அனைவரும் வழி நடத்துங்க, ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கும். இந்த நேரத்துல உங்க போட்டோ, உங்க பெயர் நியூஸ் பேப்பர், யூடியூப் இல்லை உங்க ஆஃபீஸ் போர்டில் பேர் வர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சரி, இந்த நேரத்துல என்னன்னா சம்பள உயர்வு, பொருளாதார ரீதியாக உயர்வு, டெசிக்னேஷன் உயர்வு உறுதியாக உண்டு. அப்போ ஒரு சிலர் சின்ன ஒரு இடமாற்றம் பண்ணுவாங்க. ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை, ஒரு ப்ராஜெக்ட் விட்டு ஒரு ப்ராஜெக்ட், இது மாதிரி மாறுக தன்மை உண்டு. இந்த மாறிக்கலாமான ஜாதகம், லக்னம் அமைப்பு, தசாபத்தி ரீதியாக பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். ஆக கோச்சாரத்தில் மாறும் தன்மை இருக்கு. இந்த ஜாதக ரீதியாக மட்டும் பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கங்க. ஒரு சிலர் வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தடைகள் விலகிறதுக்கு பரிகாரங்கள் தேவை. பொது பரிகாரம் கொடுக்குற, தனிப்பட்ட பரிகாரம் பார்க்கணும். ரைட், திருமணத்தை பத்தி பேசுவோம், அப்புறம் தொழிலுக்கு வரேன். உங்க 7ஆம் அதிபதி சில காலங்களாக பார்த்தீங்கன்னா 10ல் நீச்சம் பெற்று 11ல் போய் 10 மாறி மாறி சட்டில் அழிச்சிட்டே இருந்தார். அப்ப திருமணம், பார்ட்னர்ஷிப், இதுல ஒரு உறுதியற்ற தன்மை. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நடக்குமா நடக்காதா, இது எப்ப நடக்கும், அதோட குறிப்பா ஃபைனலைஸே ஆகல அப்படின்னு ஒரு பதில் வந்துகிட்டே இருந்தது. நாங்க ஓகேங்கிறோம், அங்க இல்லைங்கிறாங்க. அவங்க ஓகேங்கிறாங்க, எங்களுக்கு இல்லை. கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு. இப்படிலாம் நடந்தது. இனி என்ன ஆக போகுதுன்னா, கருத்து வேறுபாடுகள் களைய போகிறது, ஒரு அந்யூன்யம் அதிகரிக்கும் தன்மை. இந்த சுக்கரன்கிறது சும்மாவா இருக்கும், ஒரு வசீகரத்தை கொடுக்க போது, ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் தன்மை வந்தாச்சு. இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குன்றது மாற்று கருத்து இல்லை. திருமணத்து சம்பந்தப்பட்டது மே மாத பின். அப்போ எப்போ பண்ணுன்னா, மே மாதம் இந்த சுக்கர பயிற்சி கரெக்டாக முடியும் நேரத்தில் ஒரு யோகத்தை கொடுக்குது. டக்குன்னு இப்போ எல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், திருமணம் அப்புறம் பண்ணிக்கலாம். அப்போ வரன் வரும், வரன் உறுதியாக ஃபைனலைஸ் ஆக போது. அந்த வரன் மூலம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு போகும். இப்ப திருமணத்துக்கு பின் வேலைக்கு போற யோகம் உண்டு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பிசினஸ் சம்பந்தப்பட்டதை பத்தி பேசுறேன். குறிப்பா உங்களுக்கு எப்பவுமே வேலைக்கு போனாலும் பிசினஸோட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே உங்க ராசியில பயணிக்குது. 10க்குரிய உங்க ராசியில பயணிக்கும், ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும், மோட்டிவேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்ப கோச்சாரத்துல குரு பயிற்சி நடக்க போகுது. அப்ப 2 வருமானம், 2 விதமான தொழில்கள் பண்ணக்கூடியது. வேலையெல்லாம் 2, பிஸ்னஸ்னா 2, வேலை பிஸ்னஸ் ஆக மொத்தம் இந்த மாதிரி நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலை வருகிறது. குறிப்பா மன சந்தோஷம் இருக்கணும். எப்பவுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பணம் சொத்து இருந்தால் கூட சந்தோஷம் வர்றது அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. தூக்கங்கள் நன்றாக இருக்கும். தூக்கம், உடல் வியாதிகள் குறைகிற காலகட்டம் வந்தாச்சு. அப்ப வியாதி சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. உணவு சம்பந்தப்பட்டது குறிப்பா 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், துரித உணவுகள், நான்வெஜ் சம்மந்தப்பட்டது ரொம்ப லேட் நைட் சாப்பிட வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் பண்ணும்போது டைஜஷன் லெவல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவர்
தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்கும். இந்த இதில் கொஞ்சம் கவனம். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வேலைகள் நிறையா வரும். அந்த டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. எல்லாமே ப்ராக்ரஸே கொஞ்சம் ஸ்லோவாக நிற்கும். அப்போ நீங்கள் புஷ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் சுக்கிரனை பயன்படுத்தணும். சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறனால அப்போ இந்த சுக்கிரனுக்கு உண்டான கோயில்கள், கோயில் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும். ரைட். இந்த பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் விட்டு இன்னொரு பிஸ்னஸ் இல்லை கூட்டு போடலாமா, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தன்மைகள், பெயர் வைக்கிறது, லோகோ வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். அந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு தசாபுக்தி அம்சங்கள் என்ன, உங்களுக்கு 2ஆம் அதிபதி யார், அதை வலுப்படுத்தும் தன்மை என்ன, 10ஆம் அதிபதி, அதெல்லாம் பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணும். ஆக மொத்தம் ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டியது உண்டு. விளம்பர பலகைகள் மாற்ற வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு விளம்பர பலகைகள் மாற்றி அடுத்த படிநிலைக்கு உயருங்க, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். இப்போ 9, 12க்குரியவர். இப்போ அவர் கொஞ்ச காலம் நீச்சம் பெறும் தன்மை, வலிமை இழக்கும் தன்மை, நீச்ச பங்கம். அப்போ என்ன வருதுன்னா தந்தை வழி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ எல்லாமே ப்ளஸ்ஸாக சொன்னோம், இதையும் சொல்லணும் இல்லையா? தந்தை வழி உறவில் கவனம். தொலைதூர பயணத்துக்கு நல்ல நாள் பார்த்து போகணும். தொலைதூரம் விசா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ஸு 1க்கு 2 முறை பார்க்கணும். தெரிந்த நபர்கள் யாரோ இருந்தால் அவர்களோட உதவியோடு போவது சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஆனால் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன், விசா, பாஸ்போர்ட்டு கவனிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். வேறு மாநிலங்கள், தொலைதூர பயணங்கள் அதுவும் உண்டு. இந்த நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு நான் லாங் ட்ராவல் போகிறேங்கிறது போகக்கூடாதது ராசி இந்த ராசி. சொல்லுவாங்க சுக்கிர பயிற்சியை கொடுக்குமா? சுக்கிரன் ஆசையை கொடுக்கும், ஆனால் சிறு தடையை கொடுக்கும், வியாதியை கொடுத்துரும். இந்த வண்டி வாகனத்தில் ஒன்று மட்டும் கவனம். அப்போ தொலைதூர பயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ரைட். சொத்து வாங்கும் யோகம் எப்படி இருக்கு? பொதுவாக இந்த நேரத்தில் சொத்து வாங்கும் யோகம் அபிரிதமாக இருக்கு. சொத்து ஈஸியாக வாங்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லும் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ சொத்து வாங்கணும் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் போய் ப்ராசஸ் பண்ணும்போது நிச்சயமாக உண்டும். இப்போ கட்ட வீடு வாங்கலாமா அப்படின்னா, இல்லை புது வீடு வாங்கலாமா, இல்லை கட்டலாமா, இல்லை பூர்வீக சொத்துல கட்டலாமா, சொந்த ஊரா பூர்வீக ஊரா, இந்த தன்மை லக்ன அமைப்பு என்ன, அதோட படிநிலை என்ன, என்ன தசாபுத்தி என்ன, இதெல்லாம் பார்க்கறதுனால ஜாதகம் பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். ஆக மொத்தம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வேலை சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்டேஷன், வேலைக்கு போகிறவங்க டாக்குமெண்டேஷன் இமெயில் அனுப்புவது 1க்கு 2 முறை செக் பண்ணிக்காங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால நீங்கள் அனுப்புறது எல்லாமே கரெக்டாக இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். மே மாதத்துக்கு பின் இந்த நல்ல காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்கொயரி வரும் பொழுது வேலை செய்யணும். அப்போ இப்போவே அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் படிநிலைகள் டக்கு டக்குன்னு உயர்ந்துடும். இப்போ சீட்டு போடுற யோகம் இருக்கும்போ பொதுவாக அந்த சிறு சேமிப்பு சீட்டு போடுற யோகம் உண்டு. அப்போ அதன் மூலம் யோகம் உண்டு. சிறு நகைச்சீட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி சீட்டுகள் போடுற யோகம் உண்டு. அடகு வைத்த நகையை மீட்டக்கூடிய யோகம், கடனை அடைக்கிற யோகம் வந்திருக்கு. இப்படி வந்திருப்பாங்க. நகையை மீட்டரலாம், கடனை அடைச்சிடலாம். இத்தனை நாள் திக்கு முழுக்காடிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் அடைச்சி வெளியே வாங்க ரொம்ப யோகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மைண்ட் ரீதியாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். சொல்லுவாங்க சின்ன சின்ன நகை தொலைஞ்சது, தோடு தொலைஞ்சது, கொலுசு தொலைஞ்சது, அதெல்லாம் போன கதையில் இருந்தது. இப்போ அந்த அது மாறிடுச்சு. இனி பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இப்போ முக்கியமாக பேச வேண்டியது சொத்து. அது வீட்டு அருகில் அமையுமா, தொலைதூரம் அமையுமா? ஒரு சிலருக்கு வீட்டு அருகில் சொத்து வாங்குற அம்சம் இருக்கு. ஏன் திருப்பி சொத்துன்னு சொல்றேன்னா, இப்போ மனசு ஃபுல்லும் அங்கே தான் பயணிக்கும் காலகட்டங்கள். ரைட். ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது புதுப்பிக்கும் காலகட்டமாக இருக்கும். அதை கரெக்டாக நல்ல நாம்ஸில் போட்டுக்காங்க. இவங்க 11ஆம் அதிபதி, அதாவது மூத்த சகோதர சகோதரிகள், லாபாதிபதி, அவங்க இந்த பங்குனி மாசத்தில் 6ஆம் இடத்துக்கு போறதுனால லாபத்தில் சிறு குறை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, பிட்காயின், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. பிற்காலத்தில் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ராஜயோகம்ங்கிறது வேலை சம்பந்தப்பட்டது மற்றதில் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது மறந்துடக்கூடாது. ரைட். இப்போ ஒரு சில கோயில்கள், வழிபாடுகள், அந்த உடல்நிலை பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நிறைய ஜோதிடர்கள் நிறைய நல்ல கருத்துக்கள் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு உறுதியாக பயன்படும். கேள்விகள், சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தை பற்றி பேசுவோம். பொதுவாக ஹெல்த்தில் வயிறு சம்மந்தப்பட்ட சொன்னாலையா, அடுத்தது பல் சம்மந்தப்பட்டது. பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம். பல்லோ கண்ணோ தொந்தரவு வந்தால் உடனே மருத்துவரை போய் செக் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. கவனமாக செஞ்சுக்கோங்க. மற்ற வளர்ச்சி இந்த கால் நரம்பு சம்மந்தப்பட்டு சொல்லுவாங்க. கால் நரம்பு கொஞ்சம் விருத்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் பிடிச்சி போகுது, இந்த காலில் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த கால் சம்மந்தப்பட்டது லைட்டாக வந்து தான் போகும். அதை கவனமாக கையாள வேண்டியது. இது அனைத்து ஏஜ் குரூப்புக்கும். ஒரு சிலருக்கு முட்டியும்பாங்க, கணுக்கால்பாங்க, கால் விரலும்பாங்க,
ரத்த சம்மந்தப்பட்ட ஆக இது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ என்ன மாதிரி ராசி எண்கள் பயன்படுத்தலாம், என்ன பரிகாரம் பண்ணால் இந்த நெகட்டிவை குறைக்கலாம், பாசிட்டிவை அதிகப்படுத்தலாங்கிறத பார்த்துருவோம். பொதுவாக நீங்கள் இப்போ வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னா லக்ஷ்மி. அது அஷ்டலட்சுமி வழிபாடு சிறப்புங்க. அஷ்டலட்சுமி பண்ணால் ஐஸ்வர்யம் வந்துரும்ங்கிறது மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சிருக்கு, அவர் 8ஆம் அதிபதி. உங்கள் ஊர் பக்கத்தில் 8 லட்சுமிகள் கோயில் இது இருக்குன்னு பாருங்கள், அதை வழிபாடு செய்யுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முருகர் கோயில் வழிபாடு. முருகர் அம்சத்தில் ஒரு கோயிலாக போகணும். அந்த முருகர் என்ன அம்சமாக இருக்குன்னா சுப்பிரமணியாக இருக்கலாம். இந்த கோயிலில் கந்தன், இந்த 2 அம்சம் உள்ள கோயில் இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடுங்க. மற்ற முருகர் கோயில் தவறு இல்லை, இருந்தால் இந்த பேர் கொண்டாங்க வைப்ரேஷன் ஜாஸ்தி அப்படின்னு மறந்துடக்கூடாது. போய் ஒரு டைம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்த படிநிலைக்கு மேலே வருவீங்க. ரைட். உங்களுக்கு 6ஆம் நம்பரை பயன்படுத்துங்க, 5ஆம் நம்பரை பயன்படுத்துங்க, அப்பப்போ 8ஆம் நம்பரை கூட பயன்படுத்தலாம், உங்களுக்கு யோகம்தான். இதை பயன்படுத்திட்டு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் பயன்படும். வணக்கம், வாழ்த்துக்கள்.